மாத்திரம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா. சத்தமா சொன்னாதான் என்னவா? எங்க அவரை மகிமைப்படுத்துறோமோ அந்த இடத்துல எல்லாம் யார் இருப்பா? இயேசு இருப்பா. வீட்டுல இவ்வளவு சத்தம் போடுறோம். அல்லேலுயா. கஷ்டம்தான். பாஸ்டர் முன்னாடி இந்த சர்ச்சில் நல்ல ஒரு கொயர் டீம் இருந்தது. அங்க போனா அப்படி ஒரு அவங்கள சுத்தி ஒரு நல்ல ஒரு டீமோட இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தா சிங்கிளா இருக்காங்களே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த சர்ச்சுக்கு தெரியாம போயிட்டோம். சாரி பாஸ்டர், ஏன்னா மேலாம் தப்பு. ஏன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணியே நான் பார்க்கல. சரியா, நாங்க தோட்டம்னு போட்டோம்னா சரி நம்ம தை தோட்டத்துக்கு நேர போயிருவோம்னு போய் சர்ச்சுக்குள்ளேயும் போய் உட்கார்ந்துட்டேன். அதான் பெரிய காரியம். போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா சர்ச்சு பாஸ்டர் வேறையா இருக்காரு, பக்கத்துல ஒருத்தர் அங்க உள்ள கஷ்டம் அங்க வந்து இருக்காரு. என்னடா நம்மள வர சொல்லிட்டு வேற ஒரு ஆள் பக்கத்துல இருக்காரேன்னு யோசிச்சுட்டு அங்க இங்கேயும் பார்த்தேன், ஒருத்தரையும் காணல. பாஸ்டர் ஒய்ஃப் கொயர்ல இருக்கான்னு பார்த்தா அங்க அவங்களையும் காணல. என்னடா வழியே காணல. மெதுவா போன எடுத்துட்டு திரும்பி பார்க்காம பேக் எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். சாரி. சரியா, கர்த்தர் நல்லவர்னு அதுக்காகவும் நன்றி சொல்றேன். ஏன்னா அவன் ஒரு நோக்கம் இல்லாம இது என்னுடைய கேர்லெஸ் தான். சரி, ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாருன்னு நான் நம்புறேன். அதனால பிசாசுக்கு என்ன வந்துரும், இவங்க போனா ஒரு விடுதலை வந்துரும், ஒரு அற்புதம் நடந்துரும், ஒரு ஆசீர்வாதம் வந்துரும்னு அவனுக்கு தெரியும்ல. அதனால அவன் ஒருவேளை எங்களை என்ன செய்திருக்கலாம், காலதாமதம் பண்ண. நான் ஒண்ணு வரம்ப சொன்னேன், நம்ம வீட்டுக்கு போயிரும், லேட்டா போக வேண்டாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி பேசி பேசிதான் வந்தோம். சரியா, அதனால நீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிடுங்க. இனி இப்படி வராதபடி பார்த்துக்கொள்றோம். சரியா, சரி. இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு முன்பாய் வந்து கொண்டே இருந்தது. அப்போ நான் யோசிச்சேன், வருஷம் தொடங்கி 10 மாசம் ஆயிட்டு, 10வது மாசத்துக்குள்ள இன்னைக்கு 11ஆம் தேதிக்குள்ள அநேகருக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இந்த வருஷம் தொடங்கும் போதே ஆண்டவரே எனக்கு நான் இதை செய்வீங்கன்னு எதிர்பார்த்திருந்தேன், இன்னும் எனக்கு நடக்கலையே, நான் என்ன செய்வேன்? இல்ல நான் பிள்ளைகளை குறித்து ஒரு எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைகள் வயதாகி கொண்டே இருக்கிறதே நான் என்ன செய்வேன்? இல்ல சரீரத்துல ஒரு பலவீனத்தோட இருக்கிறாங்களே என்ன செய்வேன்? நம்ம குழப்பத்தோட வந்திருக்கலாம். ஆனா நம்ம குழம்பி போயிருக்கும் போது நம்ம செய்கிற ஒரு தவறு என்ன தெரியுமா? ஜெபிக்க மாட்டோம். நம்ம சோர்ந்து போயிருவோம். அப்படியே போய் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் நம்ம என்ன செய்வோம்? சோர்வுக்கு இடம் கொடுத்து உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த சோர்வின் வேளையிலும் நீ தள்ளாடுகிற பொழுதும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கணும் தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யல, கர்த்தர்ல இன்னைக்கு என்ன செய்யணும்? நிறைவேற்ற தவறி போய் விடுகிறோம். அதனாலேயே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியல? அற்புதத்தை செய்ய முடியல. நம்ம எந்த அளவுக்கு தேவனோடு நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அதை எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாய் பாருங்க, தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருக்கிற பிள்ளை ஒரு நாள் வெட்கப்பட்டே போகாது. ஒருவேளை நம்ம நினைப்போம், எனக்கு நான் எதிர்பார்த்த நன்மை வரலையே, ஆனா யார்ட்டையும் போய் கையேந்தி விட நிற்க கர்த்தர் நம்ம விடவே மாட்டார். நீங்க அனுபவித்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம நினைப்போம், எனக்கு நன்மை எனக்கு வரலையே, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு வரலையே. ஆனா ஒரு குறைவில்லாம நடத்தி இருக்கிறாரா? இதுவரையில் நம்ம நடத்தினவர் இன்னும் கட்டாயம் என்ன செய்வாரு? நடத்துவார். பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் ஆதாரம் எதுன்னா, யூதா ராஜா யாரு? ஆசா. ஆனா எத்தோப்பிய ராஜாவிட்ட இருந்த படைகள் எவ்வளவு? 10 லட்சம். ஆனா யூத ராஜாவிட்ட இருந்தது 2,80,000 தான். இந்த எத்தோப்பிய ராஜா திடீர்னு எங்க வந்துட்டாரு? இந்த யூதா ராஜா ஆசாவிடத்துல போர் தொடுக்க வந்துட்டாரு. ஆனா போர் தொடுக்க வந்த உடனே இந்த ஆசா ராஜா என்ன செய்கிறான்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன யூதா ராஜாவுக்கும் எத்தோப்பியா ராஜாவுக்கும் யுத்தம், அதுல எனக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படி யோசிக்கிறீங்களா? நமக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. வேதத்துல காரியங்கள் எல்லாம் நம்மளோடு என்ன செய்யும்?
பேசிக்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை கற்றுத் தருவது இந்த வேதத்தின் மகத்துவம் தான். நம்ம சோர்ந்து போய் இருக்கும் பொழுது இந்த வேதத்தை எடுத்து பாருங்க, நம்மை தேற்றுகிறதா இருக்கும். நம்ம கண்ணீர் விடும் பொழுது அது சொல்லும், நீ என்ன செய்த அழாதே என்று சொல்லும். நம்மளை கைவிடப்படும் பொழுது அது சொல்லும், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லும். அப்படி நம்முடைய நிலைமைக்கு ஏற்றவாறு அது என்ன செய்யும், நம்மளோடு பேசும்ல. நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்த கர்த்தர் அவர். எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்று பார்க்காதுங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் என்று பாருங்க. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று என்ன செய்யுங்க, நம்புங்க. அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம சூழ்நிலையை பார்த்து என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றது, சூழ்நிலையை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அந்த தேவனை விசுவாசிக்கணும். பாருங்க, இந்த ராஜா என்ன செய்தாராம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், நீங்க அதுல 12வது வசனத்தை முதலாவது வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தோப்பியர் ஓடி போனார்கள். நமக்கு முன்பாய் நிற்கிற எந்த காரியமானாலும் நமக்கு முன்பாய் என்ன செய்யணும், ஓடி போயிருமா. ஆனா ஓடி போனோம்னா நம்ம சில காரியங்களை என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் அது என்ன செய்ய முடியும், அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க என்ன செய்ய முடியும், ஓடி போக முடியும். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு முன்பாய் படையெடுத்து வருகிற 10 லட்சம் நபர்கள் இல்லாம இருக்கலாம். நமக்கு முன்பாய் படையெடுத்து வருகிற குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், சத்துருவா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். எப்படி நான் இதை கடந்து செல்வேன் என்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பலன் உள்ளவனுக்காயினும் பலனற்றவனுக்காயினும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். நாம் இன்னைக்கு நினைக்கலாம், எனக்கு பலனே இல்ல ஆண்டவரே, நான் பலனற்று போனேன், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தான் சொல்றாரு, நான் பலன் உள்ளவனுக்காயினும் பலனற்றவனுக்காயினும் உதவி செய்வது லேசான காரியம். ஒருவேளை அந்த உலகம் பணம் படைத்தவனை பார்த்து எந்த உதவி செய்ய ஆயத்தமா இருக்கும். ஒண்ணு இல்லாத நபரை பார்த்தா கண்டும் காணாதது போல, விசாரிக்க முடியாதபடி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இருந்தாலும் நம்மை விசாரிக்க ஒருவர் உண்டா? நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு யாருமே இல்லை. என்னங்க, இந்த உலகத்துல யாரு கைவிட்டாலும் சரி, நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த உன்னதமான ஒரு தேவன் இருக்கிறாரே, அவருடைய மார்பில சாய்ந்து கொள்ளுங்க, அவருடைய பக்கமாய் திரும்பி கொள்ளுங்க. எது வேணுமோ, எந்த காரியம் வேணுமோ அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அவரால செய்யக்கூடாத எந்த காரியமும் இல்ல. ஏன் நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, சில காரியங்களை பார்க்க போறோம். பாருங்க, இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது வாசிங்களா? போதும் சிஸ்டர். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்தவங்க தான், வேதத்தை வாசிக்கிறவங்க தான், நம்ம ஆலயத்துக்கு வர்றவங்க தான். ஆனா நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமான்னு பாருங்க. ஒரு ராஜாவுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது, யூதா ராஜாவே, பாருங்க, பெய்யாமின் கோத்திரத்தின் சகல மனுஷரே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, கேளுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு நம்ம யாரு கூட இருக்கிறோம் அதிக நேரம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு ரொம்ப ஒரு கண்டுபிடிப்பு வந்துச்சு. இந்த மொபைல் போன் இல்லாத நபரே இல்ல. இல்ல, எல்லாரு கையிலயும் மொபைல் போன் இருக்கு. நான் உண்மையாவே இன்னைக்கு காலையில எப்பவுமே நான் ஒரு ஒரு ஆராதனை பார்ப்பேன். அதிகாலையில எழும்பி லைவா ஒரு ஆராதனை வரும். எனக்கு பிரேயர்ல எல்லாம் முடிச்சுட்டு நான் சமைக்கும் போது இதை போட்டு வச்சுட்டு நான் என்ன செய்வேன், சமைப்பேன். அப்ப இன்னைக்கு அதுல வந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தொட்டு. நம்ம எல்லாரும் கையிலயும் டச் போன் இருக்கு, அப்படிதானே? டச் போன் இல்லாதவங்க கை தூக்குங்க. ஒரே ஒரு நபர். மற்ற எல்லாத்தையும் பட்டன் செல் இருக்கு, அப்படிதானே? டச் போன் இருக்கிற எல்லாருக்கும் அதை யூஸ் பண்ண தெரியுமா? நான் உண்மையை ஒத்துட, எனக்கு தெரியாது.
எனக்கு தெரியாது, உண்மையாவே எனக்கு தெரியாது. டச் போன் யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஏன்னா டச் போன்ல போன் வந்தா பேச தெரியும், எடுத்து எனக்கு போன் பண்ண தெரியும். எனக்கு உண்மையாவே ஒரு 2 3 வருஷத்துக்கு முன்ன வரை எனக்கு மெசேஜ் கூட அனுப்ப தெரியாது. அதுல எங்க போனோம் எப்படி வரணும் எதுவுமே தெரியாது. இன்னைக்கு அந்த நபர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் கையில ஒரு டச் போன் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல நீ ஒரு போன் பேசுற, போன் வைக்கிற, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ உனக்கு டச் போன் தேவையா? அதுக்கு உனக்கு 1000 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்குள்ள ஒரு பட்டன் செல் உனக்கு போதும், அப்படிதானே? ஆனா அதே டச் போன்ல உனக்கு எல்லா விஷயத்தையும் தெரியணும்னா அதை தெரிஞ்ச ஒரு நபர் உனக்கு என்ன செய்யணும்? சொல்லி தந்தாதான் அதை யூஸ் பண்ண நமக்கு தெரியும், அப்படிதானே? இங்க நீ ஒரு மெயில் அனுப்பணும்னா நீ இங்க போய் மெயில் அனுப்பணும், இதுல போய் இதை செய்யணும், வாட்ஸ்அப்புக்குள்ள போனோம்னா நீ இதெல்லாம் செய்யணும், அப்படி எல்லாம் சொல்லி தந்தாதான் நமக்கு தெரியும், அப்படிதானே? ஆனா நம்ம இன்னைக்கு பாருங்க, அதே போலதான் இயேசுவினுடைய சமூகத்துல நம்ம வரும் பொழுது, இயேசுவிட பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, இயேசு நமக்கு அநேக காரியங்களை என்ன செய்வாரு? கற்று தருவார். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும் இயேசு என் கூட இருக்கிறாருன்னு தெரியும், இயேசுவை நான் ஆராதிக்கிறேன்னு தெரியும், இயேசுவோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உண்மையா அவரோட பழகி கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நான் ஒழுங்கா ஜெபத்துக்கெல்லாம் கரெக்டா வந்துறேன். நீங்க ஜெபத்துக்கெல்லாம் கரெக்டா வந்துறீங்க, ஆனா வீட்டுல போனோம்னா நம்ம யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடந்த நாட்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு, இன்னைக்குள்ள உலகம், இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் யாரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்களாம்? ஏஐயோட வாழ்ந்து கொண்டிருக்காங்களாம். என்னன்னா போன்ல ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கான், அதுக்குள்ள நீ போயிட்டேன்னா நீ பேசும்போது அது பேசுது. பார்த்திருக்கீங்களா? நீ எதுக்கு செய்யணுமோ அதை செய்யுது. இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட வாலிப சமுதாயத்துக்குள்ளாடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் கண்டுபிடிப்புகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம யாருக்கு கொடுப்பதில்லை? இயேசுக்கு கொடுப்பதில்லை. இதுல வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம இன்னைக்கு யாரோடு இருக்கிறோம்? நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு கணவர் இருக்காரு, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காரு, அவங்க கூட நான் இருக்கிறேன், நல்லது. ஆனா அவங்க கூட நம்ம இருக்கிறோம். ஆனா அவங்களை காட்டிலும் நம்ம எப்பொழுதும் யாரோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, இயேசுவோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும் என்று. பாருங்க, முதலாவது நம்ம கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், கர்த்தரோடு பேசணும். எதை செய்தாலும், என்ன காரியத்தை பேசினாலும், சமைச்சாலும், நம்ம என்ன செய்தாலும் இயேசுவோட பேசிட்டே செய்து பாருங்க. நமக்கிட்ட ஒரு ஆள் நம்மளோட பேசுறது. கடந்த நாட்கள் என் வீட்டுக்கு ஒரு சகோதரி வந்தாங்க, ஜெபத்துக்காக வந்தாங்க. அப்ப பேசும்போது அவங்க சொன்னாங்க, எல்லா காரியத்தையும் செய்யும் போதும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் இதை நான் செய்யறேன்ப்பா, இதை நான் செய்யற போறேன்ப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு சொல்லித்தாங்கப்பா. உண்மையாவே நம்ம அப்படிதான் செய்யணும். நம்ம சமைக்கும் போது யாராவது, ஆண்டவரே நான் என் வீட்டுக்கு என் பிள்ளைகளுக்கு சமைக்கிறேன், அழகா நல்ல டேஸ்டா வரணும்னு நம்ம சொல்லி ஜெபிச்சிருக்கிறோம், சமைச்சிருக்கிறோம்? யானோ தானோன்னு முறுமுறுத்துட்டே என்ன செய்வோம்? சமைச்சிட்டே சாப்பிட்டா சாப்பிட்டு, இல்லைன்னா என்ன செய்யுது, போட்டுன்னு தானே சமைக்கிறோம். ஆனா அத கூட எப்படி செய்யணுமா? முழு உள்ளத்தோட செய்யணுமா? எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக, எனக்கு தந்த கணவருக்காக நான் சமைக்கிறேன் ஆண்டவரே, நல்லா வரணும் ஆண்டவரே, அப்படி சமைக்கணுமா? அதுலயும் யாருடைய நாம மகிமைப்படணுமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படணுமா? அப்ப இயேசுவோடு இருக்கணும். 2வது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அவரோடு இருந்தார் அவர் நம்மோடு இருப்பார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். பாருங்க, நம்ம இன்னைக்கு அவரோடு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அவரோடு இருந்தா கட்டாயம் கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம போற வழியில, நம்ம எல்லா காரியத்திலும் நம்மளோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அவர் நம்மளோடு நடந்து வருவார். அதான் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, உத்தமனுக்கு உத்தமனாகும், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாகும். நம்ம யாருக்கு தயவுள்ளவனா இருப்போம்? நமக்கு யாராவது ஒரு உதவி செய்துட்டா, நம்ம மேல அன்பு பாராட்டுனா, நம்ம மேல இரக்கம் பாராட்டுனா, நம்ம எப்படி இருப்போம்? அவங்கள்ட்ட அன்பா இருப்போம். நம்மள ஒரு ஆள் கோபப்படுத்திட்டா, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க மேல எப்படி இருப்போம்? எரிச்சலா இருப்போம். அப்ப நம்ம மேல கர்த்தர் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டோம், நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவனை எவ்வளவு சங்கடப்படுத்திட்டோம். அப்ப நம்ம நிலையில இருந்து கர்த்தரை யோசிச்சு பாருங்க, அவர் நம்ம மேல அன்பா இருக்க முடியுமாங்க? முடியவே முடியாது. ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த தேவனை தான் நம்ம என்ன செய்றோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம்.
பாருங்க, அந்த மூன்றாவதாக வந்த வசனம் சொல்லுது, அவங்களுக்குள்ளாடி என்ன இல்ல, தெய்வ பயம் இல்லாம போச்சு. இஸ்ரவேலில் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிறதுக்கு ஆசாரியானும் இல்லை. அங்க யாரு இல்லையா? அங்க கத்தர் இல்ல. ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு அங்க ஊழியக்காரனும் இல்ல. அப்ப யாரே இல்லாம போயிட்டாங்க, இயேசுவே இல்ல. அதனாலதான் யாரு வந்தா எத்தோப்பியா ராஜா உள்ள வர காரணமா இருந்தது. பாருங்க, அந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்து அதுக்கு ஆசா என்ன செய்தான்னா, பாருங்க 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. 2 நாளாகமும் 14:2. 2 நாளாகமும் 14:2. ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா எப்படி செய்தானா? தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தானா. பாருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு ஆளுக்கு நன்மையான காரியத்தை செய்துட்டோன்னு வைங்க, அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு நன்றி இருக்கும்ல. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா அந்த நன்மைகளுக்கு நம்ம யாரா இல்ல, நன்றி அறிதல் உள்ளவர்களா இல்ல. பாருங்க, 10 மாசத்தை கடந்து வந்திருக்கிறோம். நேற்றை கூட நான் கருங்கல் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து, ஆனா அந்த கருங்கலுக்கு வரும் பொழுது, பாலப்பள்ளம் தாண்டி வரும் பொழுது ஒரு பைக் இன்னொரு ஆட்டோ போய் இடிச்சு 2 பேர் கீழே விழுந்து மண்டையெல்லாம் உடைஞ்சு அப்படி வந்து, ஆனா ஆண்டவர் நம்மளை கிருபையாய் காத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளால சாட்சி சொல்ல என்ன செய்ய முடியல, முடியல. ஏன் தெரியுமா? நமக்கு என்ன இல்ல, நன்மையை அறிவிக்கக்கூடிய இதயம் இல்ல. ஆண்டவர் என்ன இதற்கு செய்தார் என்று சொல்லக்கூடிய நன்மையான இதயம் இல்ல. ஆண்டவர் மேல நன்மை நல்ல அன்பு இல்ல. ஒரு ஆள்கிட்ட அன்பா இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குன்னு வைங்க. அந்த ஃப்ரெண்ட்ட நீங்க டெய்லி பேசுவீங்க, அப்படிதானே? சரி, ஒரு வாரத்துல ஒரு நாளாவது போன் பண்ணி பேசுவீங்க. எப்படி இருக்க, என்ன இருக்க? ஆனா உனக்கு உடம்பு முடியலன்னா ஓடி போய் பார்க்க வர நம்ம என்ன செய்திருவோம், போயிருவோம். காரணம் என்ன? அவங்க மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு. ஆனா இந்த இயேசு நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தும் நம்ம அவருக்கு மேல என்ன வைக்கல, அன்பு வைக்கல. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்ய மயக்கம், உலகத்தின் ஆசாபாசம் நம்மளை யாரை விட்டு பிரிக்கிறது? கத்தரை விட்டு நம்ம பிரிக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ முதலாவது கத்தரிடத்துல முழு விசுவாசத்தோடு இருந்தேன்னா, இப்ப உனக்கு எது எது தேவையோ அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். நம்ம இதுவரையில ஏன் பெற்றுக்கொள்ள முடியலைன்னா, கத்தரிடத்துல முழுமையாய் அன்பு செலுத்தாததுனால. பாருங்க, அவர் சொல்றாரு, கத்தர் நான் ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அதனால கத்தர் அவனுக்கு என்ன செய்தார்? எல்லா தீமைக்கு அவனை விலக்கி காத்து கொண்டார். 2வதாக பாருங்க, அவன் பிதாக்களின் தேவனை தேட தன்னை ஒப்பு கொடுத்தான். 15வது வசனத்துல சொல்லுது, அங்க யார் இல்ல, மெய்யான தெய்வனும் இல்ல, ஊழியம் செய்ய ஆசாரியர்களும் இல்ல. பாருங்க 14:2 சொல்லுது, அவன் என்ன செய்தானா? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி அவன் என்ன செய்தான்? எல்லா விக்கிரகங்களையும் அழித்து மாற்றி அங்கு தேவனை ஆராதிக்க ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணினான். உங்க வீட்டுல ஒரு ஆராதனை ஸ்தலம் இருக்காங்க. நம்ம ஆராதனை செய்வன என்னன்னே நமக்கு இன்னைக்கு என்ன செய்யல, தெரியல. ஆராதனை நேரத்திலே ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர, ஆராதனைனா என்னங்க? ஆண்டவருக்கு சமூகத்துல உண்மையா உணர்ந்து அவருக்கு பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். அந்த பிரசனம் நம்ம மேல வந்தாலே, நம்ம இடத்துல கடந்து வந்தாலே நம்ம வீட்டுல இருக்கிற இருள் மாறி போகும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறி போகும். தேவ பிரசனம் வர வர நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தில் என்ன செய்யும்? ஒரு அற்புதம் நடக்கும். அந்த ஆராதனையில ஒரு விடுதலை உண்டாகணும். அப்படி ஆராதிச்சிருக்கீங்களா வீட்டுல? இன்னைக்கு எல்லாரும் வீடு கட்டி வச்சிருக்கிறோம்ல, 10க்கு 10 பெட்ரூம் எல்லாம் வச்சு, பெரிய ஹால் எல்லாம் வச்சு நல்ல ஆராதனை. அந்த வீட்டுல ஒரு பிரேயர் ரூம் இருக்காங்க? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டுல ஒரு பிரேயர் ரூம் இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு ரூம் இருக்கு. இது என் பையனுக்கு, இது என் பொண்ணுக்கு, இது எங்க வயசான காலத்துல எங்களுக்கு, இது விருந்துக்காரங்க எல்லாம் வந்தா தங்குவதற்கு, எல்லாத்துக்கும் ஒரு ரூம் இருக்கு. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவாடுவதற்கு ஒரு ரூம் உங்க வீட்டுல இருக்காங்க? நீங்க வீடு கட்டி நீங்க இல்ல பிளான் பண்ணி அழகா பெருசா. அவன் பாருங்க, அவன் எல்லா பலிபீடங்களையும் தகர்த்தெறிந்து கத்தரை ஆராதிப்பதற்கு ஒரு மனப்பட்டான். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சேர்ந்து உங்க வீட்டுல ஆராதிக்கீங்க?
உங்க ஆண்டவர் குடும்ப ஜெபம் எத்தனை பேர் சேர்ந்து பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம், ஏன் ஆண்டவர் இன்னும் எனக்கு அற்புதத்தை செய்யல, இன்னும் எனக்கு நன்மையை செய்யல, ஏன் செய்யல? ஒரு நாளாவது நாம ஆண்டவர்கிட்ட கேட்டதுண்டா? என்ன, எதனால ஆண்டவரே எனக்கு அற்புதம் நடக்கல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு காணப்படுகிறது என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்வார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று நான் கண்டேன். நீ ஆதியில் இருந்த ஜெப வாழ்க்கை எங்க? ஆதியில் இருந்த அர்ப்பணம் எங்க? ஆதியில மற்றவங்களுக்காய் ஓடி ஓடி ஜெபிச்ச ஜெபம் எங்க? ஓடி ஓடி ஒவ்வொரு ஆராதனைக்கு வந்து கர்த்தருக்கு நான் இதை செய்வேனேன்னு சொன்ன பொருத்தனை எங்க? நம்ம இன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்து, ஏன் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதித்து உயரமான இடத்துல கொண்டு வச்சுட்டார். போதும் ஆண்டவரே, நீங்க நான் கேட்டது எல்லாத்தையும் தந்துட்டீங்க. இனி எனக்கு நீங்க எதுக்கு போதும்? கடமைக்காக போதும். அப்படி இல்ல பிரியமானவர்களே. நம்ம ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு மாறணும்னா உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் அவசியம். உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் அவசியம். எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோங்க? யோசிச்சு பாருங்க. எதுக்காக ஜெபிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியலன்னு துக்க முகத்தோடு இருக்கிறோமே, உங்க பிள்ளைகள் போத பொருட்களுக்கு அடிமையாயிட்டு துக்க முகத்தோடு இருக்கிறோமே, உங்க கணவர் ரட்சிக்கப்படலன்னு துக்க முகத்தோடு இருக்கிறோமே, அவர்களுக்காக நீங்க செலுத்தின கிரயம் என்ன? எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க? உங்க கணவருக்காக எவ்வளவு நேரம் முழங்கால் மடக்குனீங்க? யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்துல நம்ம சொல்றோம், இந்த ஆளை கெட்டிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஆண்டவர் சொன்னார் அது ஆதியாமத்துல அவர் உருவாக்கும் பொழுதே எல்லாம் நல்லதென்று கண்டார். ஒன்னே ஒண்ணுதான் நல்லது அல்ல என்று கண்டார். மனுஷன் மட்டும் தனிமையா இருப்பதை அவருக்கு பிடிக்கல. அதனால நல்ல நித்திரையை வர பண்ணி விலா எலும்பை எடுத்தாராம். எதுக்கு விலா எலும்பை எடுத்தார் தெரியுமா? ஏன் ஒரு கால் எலும்பை எடுத்திருக்கலாம், ஒரு கை எலும்பை எடுத்திருக்கலாம், வேற ஏதாவது ஒரு எலும்பை எடுத்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் பேலன்ஸ் பண்ணி போவதற்காக, நம்ம குறை வந்த உடனே முறுமுறுக்கிறதற்காக அல்ல, எல்லாவற்றிலும். அதனாலதான் ஆண்டவர் அப்படி செய்தார். ஆனா இன்னைக்கு அதையே நம்ம என்ன செய்யல, காப்பாத்த தவறி விட்டோம். நம்ம மட்டும் ருச்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் நம்மள அழைச்சிட்டு போவாரா? அழைச்சிட்டு போவாரா? போகமாட்டார். ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு ஒரு கணவரை தந்தேன், உனக்கு 2 பிள்ளைகளை தந்தேன், உனக்கு ஒரு மனைவியை தந்தேன், உனக்கு 2 பிள்ளைகளை எல்லாம் தந்தேன்ல, அவங்க எல்லாம் எங்க? எங்க? எங்கெங்க? அவங்க எல்லாம் எங்கெங்க? இன்னைக்கு ஸ்கூல் ஒர்க்கிங் டேயா? கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஒரு ஆராதனை இருக்குன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வாங்க. ஏன் உங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாம போற காரணம் என்னன்னா, நம்ம தேவ சமூகத்துல உட்கார வைக்காததுனால. தேவ சமூகத்துல என்ன, எனக்கு இன்னைக்கு ஒரு மகன் இருக்கான், ஒரு மகா இருக்கா. ஒரு மகா அவ வெளியே இருக்கா, சென்னையில. ஒரு மகன் இருக்கான். நான் 2 பேரையும் சர்ச்சுக்கு போகும்போது எப்படின்னா, 2 பேரையும் என் பக்கத்திலேயே தான் உட்கார வச்சிருப்பேன். எங்கேயுமே எழும்பி போகவே விடவே மாட்டேன். எழும்பி வெளியே விடவே மாட்டேன். அழுதாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, என் பக்கத்திலேயே தான் வச்சிருப்பேன். வீட்டுல இருந்து போகும்போதே ஒரு ரஃப் நோட் எடுத்துட்டு போவேன், ஒரு பென்சில் எடுத்துட்டு போவேன். உனக்கு என்ன வேணுமோ என்ன செய்யணும், நீ இதுல இருந்தே வரையணும், இதுல இருந்தே செய்யணும். எழும்பி போய் மத்தவங்களுக்கு தொந்தரவா நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கொஞ்ச நாள் போச்சு, இருந்து விளையாடிய ஸ்டேஜ் வந்து, அப்பொழுது அப்படியே கவனிப்பான். அங்க இருக்கிற மியூசிக் எல்லாம் பார்ப்பான், எல்லாம் செய்வான். வீட்டுல வந்தோடனே என்ன செய்வான் தெரியுமா? கொஞ்சம் அப்படி நடந்து 1.5 வயசு, அந்த ஸ்டேஜ் 1.5 2 வயசு ஆகும்போது எல்லாம் என்ன செய்வானா, எங்க வீட்டு முன்னாடி கொஞ்சம் செடி எல்லாம் அப்படி இருக்கும். அவன் எங்க வீட்டுல மைக்கெல்லாம் கிடையாது. கையில ஏதாவது ஒரு குச்சை எடுத்துட்டு, அந்த அந்த குச்சை இப்படி வச்சுட்டு என்ன செய்வானா, அங்க நிக்கிற செடிக்கெல்லாம் பார்த்து ஏதோ அவனுக்கு தோன்றதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவான். அவனுக்கு தோன்றதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவான். நான் எதையுமே சொன்னதில்லை, சரி அப்படியே விட்டுட்டேன். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் வெளியே போய் இருக்கவே விட மாட்டேன். உள்ளே கிட்டே தான் வச்சிருப்பேன், பக்கத்திலே தான் வச்சிருப்பேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு 2 3 வயசு வந்த உடனே சர்ச்சைக்கு போயிட்டு வந்த உடனே என்ன செய்வான் தெரியுமா? 2 சின்ன பாத்திரத்தை எடுத்து அப்படி கம்பு வச்சு தட்டி தட்டி பார்ப்பான். அப்ப அதுல அது நமக்கு தெரியல, அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது, நான் அதை நம்புறேன். அதுல ஒரு சத்தம் கேட்கும். அதை கேட்டுட்டு அதை பார்த்தோன்னு அப்புறம் இன்னும் 2 3 பாத்திரத்தை அடிச்சு ஒரு 4 10 போல பாத்திரத்தை அப்படி வரிசையா வச்சிருப்பான். அது ஒவ்வொன்னு தட்டும் போதும் ஒவ்வொரு சத்தம் வரும். எனக்கு அது புரியவே இல்லை. அவனை சத்தம் போடாத, அப்படி போடாத, இப்படி போட சொல்லுவேன். ஆனா கொஞ்ச நாள் கழியும் போது அழகா அவன் ட்ரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அழகா ட்ரம் வாசிக்க ஏன் சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் உண்டு, நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. எந்த கிளாஸுக்கும் போய் படிக்கல. காரணம் என்னன்னா, என் கிட்டே பக்கத்திலே வச்சிருப்பேன்.
ஏன்னா கர்த்தர் எனக்கு தரும்போதே, வயத்தில் கருவில் உருவாகும் போதே சொன்னார், உன் பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு, அதை சத்துரு பறித்து விடாதபடி, சத்துருவின் கை எடுத்து விடாதபடி என்ன செய்யணும், கவனமா பார்க்க வேண்டிய பொறுப்பு தாயாய உங்களுடைய கரத்துல இருக்கு. எத்தனை பேருங்க உங்க பிள்ளைக்காக ஜெபிச்சீங்க? ஆனா நீங்க நினைப்பீங்க, இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயர் தானே, நீங்க என்ன குடும்ப முகாம் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் தானங்க இருக்கீங்க. ஒரு குடும்பத்தை உயர்த்தி வைப்பது யாரு கரத்துல இருக்கு? யார் கரத்துல இருக்கு? நம்ம கரத்துல தான் இருக்கு. நம்ம ஜெபத்துல தான் இருக்கு. நம்ம குடும்பத்தை சீர்படுத்துவது, நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ள ஊன்ற கட்டவை நிற்பது நம்ம கரத்துல தான் இருக்கு. நம்ம எந்த அளவு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல முழங்கால முடக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நேரம் தேவ சமூகத்துல செலவிடுகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அதை நான் என் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவித்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு அன்பா சொல்றேன், தேவனோடு உறவாடுங்க. பாருங்க, ஆசா என்ன செய்தான், தேவனோட பலியிட ஆண்டவரை தொழுது கொள்ள ஒருமுகப்படுத்தினான். ஆண்டவர் ஆராதிக்க குடும்பமாய் அமருங்க, குடும்பமா அமருங்க. உங்க பிள்ளைக்கு லீவுனா, தேவ சமூகத்துல ஒரு ஆலயத்துல ஒரு ஆராதனை நடக்குதுன்னா, உங்க பிள்ளைய நீங்க கூட்டிட்டு வாங்க. அங்கங்கே போய் பைக் வாங்கி கொடுத்து, அதை வாங்கி கொடுத்து, அப்படி விடுகிறத காட்டிலும் உங்க கூட கூட்டிட்டு வாங்க. கேட்கிற ஒரு ஏதாவது ஒண்ணு கேட்டா அதை வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க. அந்த பிள்ளை அங்க இங்க சுத்திட்டு போகும்போது உங்க மனசு இங்க நீங்க உங்க உருவம் தான் இங்க இருக்கு, ஆனா உங்க உள்ள எல்லாம் ஐயோ எங்க போனானோ, எங்க போனாலோ, என்ன செய்யாலோ, எப்படி இருக்காளோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதை காட்டிலும், நம்ம கூட நம்ம கண்களுக்கு முன்பாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு மகிமைப்படுவார் தெரியுமா? கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதனாலதான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம யார சேவிக்கிறோங்க? நம்ம எல்லாரும் மொபைல் போனை சேவிக்கிறோம். அந்த சூழ்நிலை மாறணுங்க. அந்த சூழ்நிலை மாறணும். இன்னைக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இல்லைன்னு எல்லாருக்கும் தலைக்கு தலையாணிக்கு அடியில பைபிள் இருந்து, இன்னைக்கு எல்லாருக்கும் தலையாணிக்கு அடியில என்ன இருக்கு? மொபைல் போன் இருக்கு. அது ரொம்ப டேஞ்சர். நம்ம சரீரத்துல பல வியாதிகளை உண்டு பண்ணிரும். ஆதி நிலைக்கு திரும்புங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அடுத்து சொல்லலாம், அவன் என்ன செய்ய, அருவருப்பெல்லாம் மாற்றிட்டான். விக்கிரக ஆராதனை மட்டும் அருவருப்பு அல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாததை மொபைல் போன்ல பாக்குறோமே, அதுவும் அருவருப்பு தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் சேட் பண்றோமே, அதுவும் அருவருப்பு தான். இன்னைக்கு நம்ம நினைப்போம், நான் தான் கிறிஸ்தவா ஆச்சே, நான் தான் விக்கிரமே இல்லையே. பணாசை என்னும் அருவருப்பு, விக்கிரக ஆராதனை. கர்த்தரை தவிர எதை ஆராதிச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். கர்த்தரை தவிர எதை அதிகமா நேசிச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். எதங்க அதிகமாய் நேசிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் தவற விட்ட அநேக தருணங்கள் உண்டு. ஆனா ஒரு தருணம் கூட இனி நமக்கு திரும்ப வர போறதே இல்லை. ஆனா இனி இருக்கிற கொஞ்ச நாட்கள் ஆயிரம் கத்தருக்கென்று, கத்தரை ஆராதிப்பதற்கென்று தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கத்தர் நாம் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அவன் என்ன செய்தானா, பிதாக்களின் தேவனை தேட தன்னை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது 14:4, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதேயாவுக்கு கற்பித்து. அவன் அந்த ஜனங்களுக்கு சொல்றான், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, தேவனை தேடுங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்து இங்க நின்னு நீங்க எல்லாரும் உபவாச கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னா, அவங்க சில சர்ச்சில் நாங்க போயிருக்கோம், ஒரு சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சில் பாஸ்டர் உபவாச கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னா எங்களுக்கு அங்க போனோம் இங்க போனோம். ஆனா நாளைக்கு பார்த்த இந்த சர்ச்சு ஃபுல்லா எங்க இருக்கும்? நிரம்பி இருக்கும். உபவாச கூட்டம்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஏதோ கஷ்டப்படுறவங்க, ஏதோ கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு வராங்க, அப்படி இல்லைங்க. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னா, பரிசுத்த உபவாசனால என்ன செய்யுங்க, நியமிங்கள். இந்த ஜாதி பிசாசு வெளியே போனோம்னா, இந்த இந்த சூழ்நிலை மாறணும்னா, இந்த வியாதி மாறணும்னா, இந்த கடன் பிரச்சனை மாறணும்னா, உங்களுக்குள்ள அது என்ன இருக்கணும்? உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால மாசத்துல ஒரு உபவாசம் இருக்கவே நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இதுல சாப்பிட்டுட்டு வந்தவர் அநேகர். அந்த ஒரு நேர உணவை நம்மளால என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. ஆனா அற்புதம் மட்டும் அதிகமா செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம அதிகமா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, நம்ம எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார்.
பாருங்க, அவர் சொல்றாரு, பிதாக்களின் தேவனாகிய தேவனை தேட தன்னை என்ன செய்தான்? அர்ப்பணித்தான். நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின் படியும் செய்ய யூதேயாவுக்கு கற்பித்தான். அதனால் பாருங்க, அவர் நமக்கு தேடணும். அவரை போய் அவருடைய தேவ சமூகத்துல அமர்ந்து தேடணும். ஆண்டவரே எனக்கு தென்படுங்கப்பா. தேடினா கட்டாயம் நம்ம என்ன செய்வோம்? கண்டடைவோம். நம்ம என்ன அவரை என்ன செய்யல? தேடுகிற அளவுக்கு, கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யல? தேடல. தேடுறோமா? தேடுறோமாங்க? 1 மணி நேரமாவது நான் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்போம். பாஸ்டர் பாத்துருங்க, நாளையில இருந்து இவங்க எல்லாரையும் 1 மணி நேரம் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க. அப்ப நமக்கு தெரியும் பாஸ்டர், ஜெபம் பண்றவங்க எப்படி அந்த ஆவி என்ன செய்ய நல்லா உற்சாகமா அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்திலே சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துட்டாங்கன்னா இவங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணல. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணுமா? ஒரு நாள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எத்தனை ரூபாய் காணிக்க வைக்கணும்? இது சப்ஜெக்ட்லயே இல்ல. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எத்தனை ரூபாய் தசம் வாங்க வைக்கணும்? 1000 ரூபாய் வைக்கிறீங்களா? 1000 ரூபாய் வைக்கிறீங்களான்னு கேட்டேன். நீங்க யாரும் 10,000 ரூபாய் வாங்கலன்னு சொல்றீங்களோ? அதுக்கு குறைவா யாரும் சம்பளம் வாங்க மாட்டாங்க. 10,000 பாஸ்டர் எல்லா கவர்லயும் பாஸ்டர் வந்து எத்தனை மாசம் ஆச்சு? 3 மாசம் ஆச்சா? 10,000 ரூபாய் எந்த கவர்ல அது இருந்தா பாஸ்டர் 1000 ரூபாய்? பாஸ்டர் உங்களை விட்டு கொடுக்கல பாத்தீங்களா? வேத வசனம் சொல்லுது, எதனால் நாங்கள் தேவனை வஞ்சித்தோம்? தசம பாகத்திலையா? நம்ம ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருப்பதற்கு காரணம் அதுவும் இருக்கும். கத்தருக்குரியதை நம்ம வஞ்சிக்கவே கூடாது. நம்ம 10,000 ரூபாய் சம்பளம்னா 1000 ரூபாய் கத்தருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அது வேதத்தின்படி உண்மையான சத்தியம். அதே போல ஒரு நாள் 24 மணி நேரம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு நேரம்? 2.25 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? 2.25 மணி நேரம் ஒரு நாள் கொடுக்கணும். ஒரு நாள் நீங்க காலையில கொடுத்தாலும் சரி, சாயங்காலம் கொடுத்தாலும் சரி, நைட்டு கொடுத்தாலும் சரி, எப்ப மத்தியானம் கொடுத்தாலும் சரி, ஒரு நாள் நீங்க 2.25 மணி நேரம். சாதாரண ஒரு நபர் 2.25 மணி நேரம் கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரன் எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? 4 மணி நேரம். அது உங்க ஆராதனையா இருக்கலாம், சர்ச்சில் நடக்கிற ஆராதனை இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில. தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பொழுதுதான் அற்புதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஜபம், வேத வாசிப்பு, வேத தியானம், துதி எல்லாமே அதுல அடங்கலாம். தனியான ஒரு சாதாரண ஒரு நபர் 2.25 மணி நேரம் ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரன் குறைஞ்சது 4 மணி நேரம் ஜெபிக்கணும். ஜபமா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், துதியா இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், எல்லாம் சேர்த்து 4 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன் வந்து நின்னா கட்டாயம் தேவ பிரசன்னம் என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால ஊழியக்காரர் எங்களுக்காக ஜெபிப்பார், நாங்க நன்றா சாப்பிட்டு தூங்குவோம் என்று என்ன செய்யாதிருங்கள்? தூங்காதிருங்கள். அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன செய்தானா, அவனுடைய இதயம் கத்தரை தேடினதுனால, நீங்க 15 17 லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா, 15 லாஸ்ட்ல அவனுடைய இதயம் எப்படி இருந்ததா? 15 17 ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமா இருந்தது. எப்ப நம்முடைய இதயம் உத்தமமா இருக்கும்? கத்தரை தேடும் பொழுது, கத்தரோடு உறவாடும் பொழுது, கத்தரை ஆராதிக்கும் பொழுது, கத்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய இதயம் எப்படி இருக்கும்? உத்தமமா இருக்கும். பாருங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு சில நன்மைகளை கொடுத்தாரு. இதெல்லாம் அவன் எங்க நின்னு செய்தான் தெரியுமா? இந்த காரியத்தை பாருங்க, அவன் இப்படியெல்லாம் கத்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் எத்தோப்பிய ராஜா எங்க வாரான்? யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வரும் பொழுது இவருக்கும் ஆசாவுக்கும் இயேசுக்கும் என்ன உண்டு? ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்பொழுது அவர் அந்த யுத்த களத்துல நின்னுட்டு ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் கத்தரை தேடினேன், அவர் எனக்கு தென்பட்டார். அப்படி வரும் அந்த வார்த்தை. அவர் சொல்லுவார் பாருங்க, ஆசா தன் 11 ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு
கத்தாவே பலன் உள்ளவனுக்காயினும் பலனற்றவனுக்காயினும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். எப்பங்க இந்த ஜெபத்தை பண்ண முடியும்? மேல சொன்ன எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது, ஒரு இக்கட்டு வரும் பொழுது, நமக்கு முன்பாய் நிற்கிற எதிரி பலவானா இருக்கும் பொழுது, அப்ப சொல்றாரு, ஆண்டவரே பலனுள்ளவனுக்காயினும் பலனற்றவனுக்காயினும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். கர்த்தராகிய தேவனே எனக்கு என்ன செய்யும்? துணை நில்லும். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்காரு. ஆனா எப்ப துணை நிற்பாருன்னா, மேல நம்ம சொன்ன எல்லா காரியத்தையும் கடைபிடிக்கும் பொழுது, அதை எல்லாவற்றையும் செய்யும் பொழுது, ஒரு யுத்த களத்துல நின்று அவர் சொல்றாரு, எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே. அவனுக்கு முன்பாய் நிற்கிறது எவ்வளவு பேரு? 10,00,000 பேரு. 10,00,000 நபர்களுக்கு முன்பாய் நின்னுட்டு ஆசா சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு நீங்க துணை நில்லுங்க. உடனே முன்னணிக்கு எத்தோப்பிய ராஜா என்ன நினைச்சிருப்பாரு பாரு, வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கான். இந்த 10,00,000 வீரர்களை பார்த்து பயந்து போய் வானத்தை பார்த்து என்ன செய்துட்டு இருக்கான்? பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீர் எங்கள் தேவன். பாருங்க, அவர் சொல்றாரு அழகா, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றேன். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தோப்பியரை ஆசாவுக்கு எதிராக என்ன செய்தாரு? யூதேயாவுக்கு முன்பாக முறியடித்ததினால், எந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தணுமோ அந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எந்த இடத்துல இயேசு நமக்கு உதவி செய்யும் வல்லவராக இருக்கிறார். நமக்கு முன்பாய் ஒரு கடன்காரன் வந்து நின்ன உடனே அவனுக்கு முன்னாடி போய் கூனி குறுகி நிற்கிறோமே, அதுக்கு முன்பாய் தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு இதை கொடுக்க எந்த வசதியும் இல்லை ஆண்டவரே, இதை கொடுக்க என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு விழுந்த நாட்கள் உண்டா பிரியமானவர்களே? நம்ம நினைக்கிறோம் வட்டிக்காரனை தேடி ஓடி போறோம், குழுவை தேடி தேடி போறோம், எந்த பேங்க்ல லோன் தருவான்னு தேடி போறோம். ஆனா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும் என்று சொன்ன தேவனை சார்ந்து நம்ம என்ன செய்யல? தேடி போகல. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரல. பாருங்க, ஆசா சொல்றாரு, தனக்கு முன்பாய் 10,00,000 நபர்கள் நிற்கும் பொழுது சொல்றாரு, தேவனே எனக்கு துணை நில்லும். அந்த தேவன் இறங்கி வந்து அந்த 10,00,000 பேரை முறியடிக்க பண்ணினார். வேத வசனம் சொல்லுது. எனக்கு நமக்கு முன்னாடி நிக்கிற ஒரு சிங்கிள் நபரா இருக்கலாம், ஏதோ நமக்கு முன்பாய் பேசுற ஒரு நபரா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், எனக்கு சரியான வேலையே இல்லையே, நான் எப்படி இதை அடைப்பேன், எப்படி இந்த கடன் எனக்கு தீரும், இல்ல என் பிள்ளை கீழ்ப்படியவே இல்லையே, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலக்கத்தோட வேதனையோட வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு நல்ல ஆலோசனை, எந்த இடத்துல கத்தருக்குன்பாய் ஆசா நின்னானோ அந்த சூழ்நிலைக்கு முன்பாய் நீங்க நில்லுங்க. சொல்லுங்க, என் கத்தர் எனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு துணையா இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. எதை நம்ம பெருசா பாக்குறோமோ அது சிதறடிக்கப்படுகிறது நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. அந்த விசுவாசமே உங்களுக்கு இல்ல போல இருக்கு, அந்த விசுவாசமே இல்ல போல இருக்கு. அந்த கண்கள், நம்முடைய கண்கள் அதை காணுங்க. எப்போ? தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? நம்ம எப்படி ஜெபிப்போம் தெரியுமா? உள்ளத்துக்குள்ள யார்ட்டையா போய் கடன் கேட்டிருப்போம், அவங்க தருவாங்க. சரி ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். இந்த ஜெபம் எல்லாம் அங்க வராது. ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல ஆண்டவரே, உங்களை நம்பி உங்க பாதத்துல நான் வந்திருக்கிறேன். எப்ப ஒரு தேவ பிள்ளை போய் அவருடைய சமூகத்துல சரண்டர் அடைதோ அப்பொழுது அவர் இறங்கி வருவார். அனுபவிச்சிருக்கீங்களா? அப்பதான் அவர் இறங்கி வருவார். ஏதோ ஒண்ணுக்கு மேல நம்பிக்கை வச்சுட்டு, யாரோ ஒரு நபர் மேல நம்பிக்கை வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொன்னா செய்யவே மாட்டார். எப்ப நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே எனக்கு நீங்க செய்யுங்கன்னு இறங்கி வந்து அவருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். நம்ம எல்லாத்த உதவியும் செய்து வச்சுட்டு போய், ஆண்டவரே இதை செய்யுங்க, நான் செய்யவே மாட்டார். நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம் அப்பா, அப்படி எப்ப சொல்லி அவருடைய சமூகத்துல போய் நம்ம சரண்டர் அடைகிறோமோ அப்ப சொல்லுவாரு, நீ பலன் இல்லதான், உன்கிட்ட ஒண்ணுமே இல்லதான், ஆனா நான் உனக்கு உதவி செய்வேன். அப்ப ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுவாரு, நான் உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்க, 14:6 பாருங்க, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது.
பாருங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்துட்டாரு. அவனுக்கு நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டுட்டாரு. அந்த வருஷத்துல என்னது இல்லையா, யுத்தமே இல்ல. அவனுக்கு விரோதமா யாருமே எழும்பி வரல. எப்ப கர்த்தர் நமக்கு முன்பாய் துணை நிற்கிறாரோ, நமக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் சொல்லும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நம்ம சொல்றோம் வாக்குத்தத்தத்தை எல்லாம், ஆனா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்தாதான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் அப்பதான் ஞாபகம் ஊட்டுவார். ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டா, நிறைவேறிட்டாங்க. கஷ்டம்தான் பாஸ்டர். நிறைவேறிட்டா அமைதியா பாருங்க, அவர் சொல்ல இளைப்பாறுதல் இல்லாம அமைதியா அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவர் அமைதியா, நம்ம இன்னைக்கு பாருங்க, சாதாரணமா நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த எல்லாம் வந்துச்சு. ஒரு வீடு கட்டியாச்சு, ஒரு கார் வாங்கியாச்சு, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சாச்சு, நல்ல வசதியா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம என்ன செய்வோம், சரி கடமை எல்லாம் முடிஞ்சு அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறோமோ. ஆனா அந்த ஆசை என்ன செய்தார் தெரியுமா, அவர் அமைதியா இருக்கும்போது அங்கங்கேயே அந்த அலங்கெல்லாம் இடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கிடந்து அதையெல்லாம் கட்டி அப்படியே சரிப்படுத்தினாராம். அப்படியெல்லாம் முடிச்சவங்க என்ன செய்யணும் தெரியுமா, வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வேதத்தை வாசிக்கணும், கத்தரை துதிக்கணும். உங்க அலங்கம் கட்டப்படணும்னா ஜபமாகிய மூல கல் அதுதான். ஜபமாகி அந்த கல்லுக்குள்ள, அந்த அஸ்திபாரத்துக்குள்ள உங்க வீட்டை கட்டுங்க. துதியினால நிரப்புங்க. வேத வார்த்தையினால அதை நினைச்சுங்க கீழ் பூசுங்க. அப்படிதான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவன் பிரவேசிச்சான். பாருங்க, அவன் அந்த தனிமையா இருந்த நாட்கள்ல, அந்த இளைப்பாறுதலா இருந்த நாட்களுக்குள்ள அவன் என்ன செய்தான், அதை எல்லாவற்றையும் அந்த அலங்கத்தை எல்லாம் அதுல சொல்லி இருக்கு பாருங்க, விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். அமைதியா இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காதுங்க. நல்ல ஸ்தோத்திரத்தினாலும் துதியினாலும் உங்க குடும்பத்தை கட்டுங்க. உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்தை கட்டுங்க. அதுக்குதான் அமைதியான ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறது. எல்லாரும் அதுக்கப்புறம் தான் சிலவங்க வேதத்தை எடுத்துட்டு சர்ச்சைக்கே வருவாங்க. அது வரையில சபை பக்கமே வரமாட்டாங்க. அது வரையில எந்த கூடுகையிலையும் பார்க்க மாட்டாங்க. அதுவரை நான் பிஸி பாஸ்டர். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு ரிட்டையர்ட் எல்லாம் வந்த பிறகுதான், நடக்க முடியாம தள்ளாடுகிற காலத்துலதான் ஒரு பைபிளை எடுத்துட்டு நான் தேவாலயத்துக்கு போறேன். அப்படி இல்லைங்க. இன்னைக்கு காலையில ஒருத்தங்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், நான் நிறைய காரியத்தை யோசிக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரை நான் தேடுறேன். ஆனா சில நெருக்கம் வருது சிஸ்டர் அப்படி சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ வாலிப வயசுலயே ஆண்டவரை தேடுன பத்தியா, வாலிப வயசுலயே ஆண்டவருக்கு உன்னை உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடம் கொடுத்த பத்தியா, அதனால ஆண்டவர் சில காரியங்களை கற்றுத்தந்து நடத்தி கொண்டே இருக்கிறாரு. நீ ஊன்ற நிற்பதற்காக. ஆனா நாட்கள் வர வர உனக்கு தெரியும் ஏன் கர்த்தர் இதெல்லாம் அனுமதித்தாரு. நம்ம நினைக்கிறோம்ல, நீங்க பாருங்க, ஒரு 25 வயசான ஒரு பிள்ளைகிட்ட போய் இப்படி செய்யாதேன்னு சொன்னா அந்த பிள்ளை கேட்கும்னு நினைக்கிறீங்க? கேட்காது. ஏன் தெரியுமா, அந்த பிள்ளைக்கு அனுபவம் இல்லை. ஆனா 40 வயசான நமக்கு என்ன செய்யும், அனுபவம் இருக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம், அந்த 25 வயசு பிள்ளைய பார்த்து நீ இப்படி இருக்காத, இதுக்கு பிறகுதான் உனக்கு புரியும். ஆனா அந்த பிள்ளைக்கு அப்ப புரியாது. ஆனா 40 வயசு ஆகும்போது அவ பிள்ளைக்கு சொல்லுவா. அதான் அனுபவம். அனுபவத்துக்குள்ளோடி கூட கர்த்தரை பற்றி என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. நம்முடைய வேதம் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு, புதுசா அழகா இருக்கு. வேதம் எல்லாம் எப்படி இருக்கணுமா, நீங்க நான் உண்மையாவே எனக்கு கார்ல பழைய பைபிள் இருக்கு, அதை எடுத்துட்டு கொஞ்சம் வர எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் நிறைய கிழிஞ்சி எல்லாம் போயிட்டு. ஏன்னா அதை படிச்சு படிச்சு ஏன் சொல்றேன்னு தெரியுமா, நான் போற சர்ச்சு, நான் எப்போவாவது சர்ச்சுக்கு போனா, ஆராதனைக்கு போனா, அந்த ஆராதனையில எனக்கு வேதம் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அப்போ ஆராதனையில வேதம் வாசிக்க சொல்ல வேண்டி நான் பழைய பைபிளை கையில எப்பவுமே வச்சிருப்பேன். ஏன்னா டக்குன்னு எடுத்துடலாம். இது இப்பதான் பழக்கிட்டு இருக்கேன். சரியா, அதனால அந்த பைபிளை நான் கையிலேயே வச்சுட்டே இருப்பேன். நான் அது ரொம்ப கிழிஞ்சிட்டு யாராவது பார்த்தா என்ன, ஒரு பைபிள் கூட வாங்க முடியலன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு வச்சுட்டு அதை அங்க வச்சிருக்கேன். சரியா, அதனால உங்க பைபிளை பார்த்தாலே சொல்லிடலாம் இவங்க எவ்வளவு பைபிள் வாசிப்பாங்க, எவ்வளவு பைபிளை வச்சு ஜெபிச்சு கண்ணீர் விட்டுருக்காங்க, எவ்வளவு மார்க் பண்ணியிருக்காங்க, எந்த வசனம் இவங்களோட பேசி இருக்கு, எந்த வசனத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, எல்லாவற்றையும் உங்க பைபிளை என்கிட்ட தந்தா நான் சொல்லிடுவேன். எப்படி இருக்கு உங்க பைபிள்? உங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க, 5 பைபிள் இருக்கா?
உங்க கணவருக்கு பைபிள் இருக்கா? என்ன நீங்க இதெல்லாம் கேக்கீங்க? நீங்க இதாங்க பரலோகத்துக்கு கொண்டு போவோம். இதெல்லாம் யாரும் இதுவரை கேட்கலையோ? ஃபர்ஸ்ட் நாளைக்கு வரும்போது எல்லா ஜென்ஸும் பைபிள் கொண்டு வரதா பாருங்க. இல்லைன்னா அந்த ஒய்ஃப் எல்லாம் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் தன்னுடைய கணவருக்கு என்ன செய்யுங்க, பைபிள் கிஃப்டா வாங்கி கொடுத்துருங்க. கெடுக்கிறதே நீங்க தான். உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பைபிள் இருக்கான்னு பாருங்க. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கல்ல, பைபிள் வாங்கி கொடுங்க. இத படிச்சா இதை செய்வேன்னு சொல்லுங்க. நீ இத்தனை அதிகாரம் வாசிச்சுட்டு வா, நான் உனக்கு இதை செய்யறேன்னு சொல்லுங்க. குடும்பமா குடும்ப ஜெபம் பண்ணும்போது உங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து ஒரு வசனம் வாசிக்க சொல்லுங்க. என்னைக்குங்க நம்ம குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா மாறும்? உண்மையா இதெல்லாம் என்னோட இதுலயே இல்ல. ஆனா நிறைய விஷயம் வெளியே தான் போகுது. எனக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் இந்த குடும்பம் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று. இது ஒண்ணுமே எனக்கு நான் எழுதவே இல்லை. நான் கொண்டு வந்தது ஆசாவை பற்றி. பலன் உள்ளவனுக்காயினும் பலன் அற்றவனுக்காயினும் உதவி செய்வது லேசான காரியம். ஆனா நிறைய காரியத்துல நீங்க சரி செய்யும் போது இனி 2 மாசம் தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த தெய்வ பிள்ளை கீழ்ப்படிதோ அந்த பிள்ளைக்கு மேல் படிதான் அடுத்த படி. நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோம் தெரியுமா? நம்ம வீட்டுல எனக்கு தெரியான ஒரு வேத வாசிப்பு இல்லைன்னா, ஆனா நம்ம வீட்டுல எழுமனோன்னு டிவி ஓடும் பாத்தீங்களா? நைட்டு 7 மணி இல்ல, 7 மணின்னு தான் சொல்லக்கூடாது, 5:30ல இருந்தே தொடங்கும்னு சொன்னாங்க. 5:30ல இருந்து 11 மணி வரை டிவி ஓடும். கடந்த நாட்கள்ல ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையனுக்கு கையில பச்சை குத்தி இருந்து. இதுல யாராவது அப்படி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அவன் வேற ஒண்ணும் குத்தல. எப்படி குத்தினா? அப்பா அப்பா டேடியா? மேம் டேடு. என் மோய் நல்லா கவனிச்சிருக்கான். மேம் டேட். ஏன் அப்பா அம்மான்னு தெரியாதா அவனுக்கு? அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். அதை இங்க பச்சை குத்தி தான் காட்டணுமா? அப்ப நான் மெதுவா அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். நீ கிறிஸ்டினான்னு கேட்டேன். ஆமா. நீ நான் குத்தி இருக்கல, இது குத்தலாமா கேட்டேன். அது தெரியல. பைபிள் படிப்பியா கேட்டேன். பைபிள்ல அது குத்துனா பரலோகத்துக்கு போலான்னு இருக்குதா? எந்த கிறிஸ்தவ பிள்ளையும் என்ன செய்யக்கூடாது, பச்சை குத்தவே கூடாது. அது ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்குரிய காரியம். நமக்கு என்ன உண்டு? நமக்கு கர்த்தர் சொல்லிருக்காரு, எந்த சொரூபத்தை ஆகிலும் எந்த எதன் அடையாளத்தை ஆகிலும் எழுத்தை ஆகிலும் நீ உன் சரீரத்துல பச்சை குத்துனா நீ எங்க போமாட்ட? பரலோகத்துக்கு போமாட்ட. நீ கடைசி நிமிஷத்துல கூட அழுது ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா கூட நீ பரலோகத்துக்கு போமாட்ட. ஏன்னா நீ எங்க உள்ளவ? கிறிஸ்தவ வீட்டுல உள்ளவ. நீ கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை. நீ என்ன செய்யக்கூடாது? பச்சை குத்த கூடாது. அவன்கிட்ட நான் சொன்னேன், நீ ஆண்டவர்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டு இந்த தோலை அப்படியே உரிச்சு எடுக்க வழிய பாரு. மேம் டேடுன்னு எழுதினாதான் தெரியுமா? அவனுக்கு பேரு லீபனோன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல பேரை வச்சுட்டு அவன் வச்சிருக்கான் பச்சை குத்தி கையில அழகா. அது எதனால வருது தெரியுமா? அந்த உலகத்துல வர எல்லா காரியங்களையும் பார்த்த உடனே ஓ நம்ம கையிலையும் குத்துனா நல்லா இருக்கும். அந்த வலிய தாங்குற உனக்காக ஏசப்பா சிலுவையில எவ்வளவு ரத்தம் சிந்திருப்பாரு, ஆணி அடிக்கப்பட்டு. அந்த வலிய நினைச்சு பாருங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய நிறைய காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்க பிள்ளைகளை உங்க கூடயே கூட்டிட்டு வரணும், உங்க கூடயே கூட்டிட்டு போகணும், உங்க கூடயே வச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை நம்ம கூடயே பழகிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன செய்யாது, வழி மாறி போகாது. எல்லா காரியத்தையும் நம்மகிட்ட சொல்லும், எல்லாம் நம்மகிட்ட பேசும். ஒரு ஃப்ரெண்டா இருங்க. கூட்டிட்டு போற இடத்துல எல்லாம் ஃப்ரெண்டா இருந்து எல்லாத்தையும் பேசி சொல்லி வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடந்து போனே கேளுங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்லும் நம்மகிட்ட. வந்த உடனே சாப்பாடை கொடுத்து நீ போய் தூங்கு. தூங்குனா அந்த பிள்ளை அங்க போய் என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியாது. கொஞ்ச நேரமாவது பேசுங்க. அது உங்க பிள்ளை, கர்த்தர் உங்க கையில தந்திருக்காரு. பொறுப்பு உத்தரவாதம் நம்ம கையில இருக்கு. சாப்பாடு மட்டும் போட்டா போதாது. அந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம ரொம்ப முக்கியம். அதனால அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யுங்க, இதுவரை வழி விட்டுட்டீங்கன்னா இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே,
என் குடும்பம், என் பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்துல வரட்டும் ஆண்டவரே. தேவனை நாங்க ஆராதிக்க குடும்பமா வரணும் ஆண்டவரே. அப்பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வரும்? ஒரு இளைப்பாறுதல் வரும். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி வரும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நம்ம குடும்பத்துல போராட்டம், பலவிதமான சோதனையான நேரமா இருக்கலாம். அந்த சோதனையின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கிருபையாய் நம்ம நடத்தி செல்வார். எப்ப பாருங்க, அவன் பாருங்க அந்த 14:11 சொல்லுது. ஆசா என்னச்சுதான் கத்தரை சார்ந்து நின்னான். உம்முடைய நாமத்துல நிற்கிறோம்னு சொன்னான். ஒரு பிரச்சனை வருதா, குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல வந்து நிற்கிறோம்னு அவருடைய சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அப்பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் கத்தர். அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை செய்வார். அப்ப இருவர் ஒருமனப்பட்டு நம்முடைய குடும்பத்தின் காரியத்துக்காக, பிரச்சனைகளுக்காக, பாடுகளுக்காக, நெருக்கத்துக்காக, நிந்தைகளுக்காக ஒரு மனதோடு போய் நின்று ஜெபம் பண்ண பாருங்க, அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அடுத்து பாருங்க, நீர் எங்கள் தேவன், எங்களை மேற்கொள்ள விடாதையும். அப்ப நம்ம சொல்ல முடியும், நீங்க எங்க தேவன் ஆண்டவரே. எந்த சத்துரு வரட்டு, எந்த மனுஷீக வல்லமைகள் வரட்டு, எந்த மாந்திரிக கிரிய வரட்டு, எந்த விக்கிரகத்தின் வல்லமைகள் வரட்டு, எது வந்தாலும் எங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளா விடாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வார். அவங்க எல்லாரும் எப்படி போனாங்களாம்? 14:13 சொல்லுது, அவங்க எல்லாரும் நொறுங்கி போனார்கள். நமக்கு விரோதமா யார் வந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ள நின்னா எல்லாரும் எப்படி போவாங்க? நொறுங்கி போவார்கள். நொறுங்கி போவார்கள். நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம நின்னோம்னா, நமக்கு விரோதமா எப்படிப்பட்ட பலவான் வந்தாலும் சரி, அவனை எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுங்கி போக பண்ணுவார். கடைசியா பாருங்க, அதனால மற்றவங்களுக்கு நம்மளை பார்த்து என்ன வரும் தெரியுமா? ஐயோ, அவள்கிட்ட சண்டைக்கு போயிடாத, அவள்கிட்ட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி ஒரு பயங்கரம் உண்டாகும். 14:14 வாசிங்களா, முடிச்சிடலாம். பைபிளே வாசிக்க மாட்டீங்களா? ம். பாருங்க, கத்தரால் அவர்களுக்கு என்னது பயங்கரம் உண்டாயிற்று. அப்ப அவ எல்லாரும் என்ன செய்றாங்க? ஆசாவா இப்போ யாராவது யுத்தத்துக்கு போனோம்னா, ஆசாவா வேண்டாம், அவன்கிட்ட யார் இருக்கா? ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்ற ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், மேல சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கையில இருக்குமானால், இன்னைக்கு உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட போகாத, இவங்கள்ட்ட யார் இருக்கா? ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, அவங்க கர்த்தர் யுத்தம் பண்ண வந்து நிப்பார். அவங்க கர்த்தர் வந்து நிப்பாரு. நம்மை பார்த்து புற ஜாதிகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்மை பார்த்து நமக்கு விரோதமா எழும்பி நிற்கிற மக்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவன் செய்தது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காயினும் பலனற்றவனுக்காயினும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஒரு யுத்த களத்துல நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து சொன்னா, நீர் எனக்கு துணை நிற்கிறீர். நம்ம எங்க நின்னு யாரை பார்த்து சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி செய்வோமானால் இனி வர்ற இந்த 2 மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நீங்க சுதந்தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அவ்வளத்தையும் கொள்ளை பொருட்களாய் மீட்டு கொள்ள கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்க, மிகுதியாய் சேகரித்தார்களாம். அவங்க மிகுதியாய் சேகரித்த அவங்க தரித்திரம், வறுமை எல்லாம் மாறி போச்சு. அவங்க பிரச்சனை எல்லாம் மாறி போச்சு. குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானமும் சுகமும் வந்தது. ஐஸ்வர்யம் மிகுதியா வந்தது. எப்பங்க? கர்த்தர் நம்ம பார்த்து எல்லாவற்றையும் நீ என்னச்சது எடுத்துக்க, எல்லாம் உனக்கு தான், நீ மிகுதியா எடுத்துக்கன்னு சொல்லி கர்த்தர் மிகுதியாய் அவங்களை ஆசீர்வதித்தாராம். நம்ம தாழ்த்த வேண்டிய இடத்துல தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். என்ன ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கலாம், எவ்வளவு அழகு தந்திருக்கலாம், படிப்பு தந்திருக்கலாம், வசதி தந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நான் தாழ்மையா இருப்போமானா கர்த்தர் நம்ம உயர்த்தி வைப்பார். ஆசா பாருங்க, அவன் ராஜாதான், ஆனா கர்த்தரை முன் வைத்தான். நீ அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவரை மாத்திரம் முன்வைத்து கடந்து செல்வாயானால் நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியத்துல கூட சத்துருக்கு நம்ம பார்த்து ஒரு பயம் உண்டாகும். சின்ன சின்ன காரியமா இருக்கலாம்,
அதுல கூட அவனுக்கு நம்ம பார்த்து ஒரு பயம் உண்டாக செய்வார் கர்த்தர். அதுதாங்க நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். அவர் நம்ம பலனே இல்லைன்னு சொல்ற இடத்துல கூட அவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனால அந்த தேவனை தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே